அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய ஃபேமிலி சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டவுன் சைட் நம்பர்ஸான 25,532.40 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே கம்ப்ளீட்டாக ஒரு ரேலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9:50 to 55 இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் லோ. இதுக்கப்புறமாகவும் எந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நமக்கு லோ கட் ஆகவே இல்லை. ஈவன் இந்த இடங்கள் படி நம்ம இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் சரி, செகண்ட் டைமிங் கேண்டில் எக்ஸாக்டாக நமக்கு டி equal to n setup, அதாவது டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ். டைமிங் கேண்டிலும் நம்பர்ஸும் அண்ட் கேண்டில் இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல வர்றதா நம்ம டி ஈக்குவல் டு என் செட்டப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செட்டப் வர டைமில் இது ஒரு ஹையாகவோ இல்லை இது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இதனுடைய ஹை கட்டானதுலேருந்தே மார்க்கெட்டில் நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் டெலிகிராம் குரூப்லையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். டி ஈக்குவல் டு என் செட்டப்பில் வராங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஹை ஒன்றில் மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் எக்ஸாக்டாக இந்த இடங்கள் நமக்கு ஹை அப்படிங்கிறது கட் ஆயிருந்தாலும் ரிவர்சல் ட்ரேடில் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரேட் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் நம்மளுடைய நம்பர்ஸான 25,635 சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அண்ட் அகெயின் ரெசிஸ்டன்ஸ் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது 25,741.70 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் எவ்ரிடே சொல்கிற மாதிரி இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 day பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் 57,260 அப்படிங்கிறதுல சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. ஈவன் இந்த இடங்கள்லேருந்தே ஒரு ரேலி கொடுத்துருந்தாலும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் இதுதான் 11:50 to 55 இதனுடைய ஹையும் கட் ஆயிருந்தாங்க, லோவும் கட் ஆயிருந்தாங்க. இந்த இடங்கள் பேஸ்ட் ஆன் டைம் சைக்கிள் படி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கிறதுல இதில் சின்னதான ஒரு அப்டன் கொடுத்திருந்தாலும் மறுபடியும் நமக்கு ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கிறது டி ஈக்குவல் டு என் செட்டப் வந்திருந்தாங்க 12:50 to 55 இதில் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் எக்ஸாக்டாக நியர் டு ஒரு நம்பர்லேயே மார்க்கெட் ரிஜெக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. இன்றைக்கி அதுதான் லோ. இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எவ்ரிடே சொல்கிற மாதிரி சம் டிப்ஸ் நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கானது உங்களுக்கு இருக்கும். இது மாதிரி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் மொமெண்டம் கேண்டில் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுற அந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்டம் கேண்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஒரு இண்டெக்ஸில் வராங்க அப்படின்னா இந்த சேம் டேலேயே நமக்கு ஒரு ட்ரெண்டிங்கும் கொடுப்பதற்கான பாசிபிள் அப்படிங்கிறது இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சொன்னபடியே ஃபஸ்ட்டு டவுன் சை நம்பர்ஸான 83,324 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. மல்டிபிள் டைம் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 day பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற லெவல்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி 1 day பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு 1 சைட் ரேலி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் இப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி
மண்டே வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனா இல்லை மார்க்கெட் ஹவர்ஸ் இருக்கா டியூ டு தீபாவளி இருக்குது நமக்கு. ஸோ மார்க்கெட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டியூஸ்டேவும் நமக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நம்ம என்எஸ்சி சைட்டில் பார்த்துட்டு நம்மளுடைய யூஸ்வலான எவ்ரிடே போடுற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம். இது என்எஸ்சினுடைய ஹாலிடே லிஸ்ட் ஃபார் 2025. 21st வந்து நமக்கு ஹாலிடே. ஃபார் டியூஸ்டே வந்து நமக்கு தீபாவளி செலிப்ரேஷன் வந்து நார்த் சைடில் எடுக்கிறது அப்படிங்கிறது 21st அக்டோபர், அதாவது டியூஸ்டே எடுக்கிறாங்க. ஸோ டியூஸ்டே எடுக்கும் பொழுது இதனுடைய ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து 1 hour நமக்கு எவ்ரி தீபாவளி டைம் வந்து நமக்கு ட்ரேடிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது 1 hour கொடுப்பாங்க. ஸோ இது ஆஃப்டர்நூன் 1:45 to 2:45 கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். பட் 20ஆம் தேதி வந்து நமக்கு மார்க்கெட் ஓப்பன் தான். ஆஸ் யூஷுவலாக மார்க்கெட் வந்து ரன் ஆகும். அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். நமக்கு தீபாவளி இருக்குது, ஸோ லீவ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஏதாவது பொசிஷனல் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 20ஆம் தேதி வந்து நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது மஸ்ட். 21ஆம் தேதி டியூஸ்டே தான் நமக்கு 1 hour ட்ரேடிங் டே கொடுக்குறாங்க. அண்ட் 22nd நமக்கு ஒரு ஹாலிடே இருக்குது, வெனஸ்டே. ஸோ கம்மிங் வீக்ஸில் வந்து நமக்கு டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே லீவ். டியூஸ்டே மட்டும் நமக்கு 1 hour இருக்குது. மண்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஆஸ் யூஷுவலாக நமக்கு மார்க்கெட் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நமக்கு தீபாவளி டைமில் வந்து 21st டியூஸ்டே வந்து நம்மளுடைய ட்ரேடிங் ஹவர்ஸ் என்ன அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து 1:30 PM to 1:45 PM. பட் மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்டார்ட் ஆகிறது 1:45 to 2:45. இந்த 1 hour ட்ரேடிங் செக்ஷன் அப்படிங்கிறது என்ஐசிலேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து நம்ம அந்த ட்ரேடிங் அப்படிங்கிறத இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். பட் மண்டே 20th of October ஆஸ் யூஷுவலாக மார்க்கெட் வந்து ரன் ஆகும். 22nd அப்படிங்கிறதும் லீவு. இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய டெலிகிராம் சேனலை வந்து பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸ் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீக்லி லெவல்ஸ் அப்படிங்கிறது மெம்பர் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து செல் பிலோ நம்பர்ஸ்க்கு கீழே மார்க்கெட் போகாமல், நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா செல் பிலோக்கு கீழே போனால் மட்டுமே நமக்கு ஷார்ட், அப்படி இல்லை அப்படின்னா நோ ஷார்ட். எக்ஸாக்டாக நமக்கு நிஃப்டி 15 minutes டைம் ஃப்ரேம் 14th டேட் வந்து வீக்லி 13th to நமக்கு 17th வேலிடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸாக்டாக சப்போர்ட் கொடுத்த இடம் வந்து இதான். இந்த இடங்கள் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸ்க்கு கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டைமில் கூட நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம் பேஸ்ட் ஆன் த வீக்லி நம்பர்ஸ். அண்ட் 5 minutes படி நம்ம போஸ்ட் பண்ண டைம் எக்ஸ்பெஷலி ஃபார் மொமெண்டம் கேண்டில் நிஃப்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 minutes வந்திருந்தாங்க. அண்ட் நிஃப்டி மிட் செலக்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 15 minutes வந்திருந்தாங்க. அரௌண்ட் இன்றைக்கி ஒரு 25,000 கால் ஆப்ஷன் வந்து 122 எடுத்த ஒரு கால் ஆப்ஷன் மோர் தென் 300 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த இன்ட்ராடே ஆப்ஷனில் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, எந்த இடங்களில் புல் பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எவ்ரிடே வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் 25,500 அப்படிங்கிறது இன்றைக்கி மோர் தென் டபுள் த ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் கிடையாது. இது மாதிரியான இம்பார்ட்டண்டான டேயில் மட்டுமே நம்ம ஈவன் 1 minute டைம் ஃப்ரேம் படியோ இல்லை 3 minutes or 5 minutes படி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ பி வித் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி படி கம்ப்ளீட்டாக அந்த டே முழுவதுமே நீங்கள் ட்ரேடில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய குவான்டிட்டியை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த 2 to 3 days உங்களுடைய கேபிட்டல் டபுள் பண்ணுறதுக்கான போதுமான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டேஸில் இருக்குது. அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் எந்த இடங்களில் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, எந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து இங்கே தெரிஞ்சிக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பார்த்து டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 14th அக்டோபர் வந்து இம்பார்ட்டண்டான டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 13th செப்டம்பர் இம்பார்ட்டண்டான டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதிலிருந்தே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம். ஒன்ஸ் வந்து இந்த டைம் சைக்கிள் கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு நல்ல ஒரு புல் ரனில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் லைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த லைன்ஸ், இந்த இடங்கள்ல இருந்து இந்த லைன்ஸ் வந்து நம்ம
இந்த இடங்கள்லேருந்து நீங்கள் இந்த லைன் வந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் இந்த லைன் வந்து டச் ஆகும் பொழுது மார்க்கெட் வந்து இன்னுமே வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். நம்ம நம்பர்ஸ் படி பார்த்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் எந்த ஒரு லைன்ஸுமே வந்து இந்த இடங்கள் வந்து நமக்கு இல்லை. ஸோ மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் வந்து 26,244 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது நல்ல ஒரு குட் சைன் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து எனி ஃபால் அப்படிங்கிறது நம்ம லாங்குக்கு தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்மிங் 2021 அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான டேட். ஆஸ்ட்ரோ டேட் 21 அப்படிங்கிறது நமக்கு ஆஸ்ட்ரோ டேட். ஸோ இந்த மாதிரியான டே வந்து நமக்கு லீவில் வரும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் ஒன் டே பிஃபோர் ஆர் ஒன் டே ஆஃப்டரில் கூட நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மண்டே வந்து நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. எவ்ரி டே நம்ம சொல்கிறது இது மாதிரி ஐடி செக்டார் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வரும் பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கமாடிட்டியில் இருக்கிற சில்வராக இருக்கட்டும், க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸ், இது எல்லாமே ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வந்து வராங்க. இதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது 2 டேஸில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டாருமே இது கூட சேரும் பொழுது பாசிபிள் கம்மிங் 2 டேஸ் வந்து க்ரூஷியலாக இருக்கும். 20th மண்டே அண்ட் 21st வந்து நமக்கு ரொம்பவே ஒரு க்ரூஷியலான ஒரு டே. 20th அப்படிங்கிறது நமக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பீரியும் இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது லாங்கில் தான் இருக்காங்களே தவிர்த்து ஷார்ட்டில் கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹையில் இருக்காங்க. பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே ஷார்ட் போகலாமா அப்படின்ட்டு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வந்து நம்ம ஷார்ட் சைடில் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் ரனில் இருக்கும்போது ஒரு ஃபால் அப்படிங்கிறது நம்ம லாங்குக்கு தான் ட்ரை பண்ணுமே தவிர்த்து ஷார்ட்டுக்கு கிடையாது. அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்காங்க. மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது நல்ல ஒரு குட் செட்டப். அது மட்டும் இல்லாமல் 16th அக்டோபர் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான டேட். இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக லாங் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதன்படி மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸாக இருக்கிறது இன்னுமே நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் லாங் சைட் போகிறதுக்கு. இனி ஒரு ஃபால் ஆகிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாமே டச் ஆகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் லாங் போகிறதுக்கு. ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நாம் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது கேப்சர் பண்ண முடியும். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஐடி செக்டார் வந்து நமக்கு மண்டே வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ க்ரூட் ஆயில் வந்திருக்காங்க, நேச்சுரல் கேஸ் வந்திருக்காங்க, அண்ட் சில்வருமே வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வர்றது. அண்ட் 21st அப்படிங்கிறது ஒரு ஆஸ்ட்ரோ டேட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வராங்க அப்படின்னா சம்திங் கோயிங் டு ஹேப்பன் டு அவர் இண்டெக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் மார்க்கெட் இப்போ இருக்கிறது லாங் ரனில் தான் இருக்காங்களே தவிர்த்து நோ ஷார்ட் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. மறுபடியும் நம்ம சொல்கிறது ஷார்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஒன்ஸ் வந்து 21st அதுக்கப்புறமாக ஒரு லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நான் கன்சிடர் பண்ணலாமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் நல்ல ஒரு புல் ரனில் இருக்காங்க. இந்த புல் ரன்னை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு நல்லது. அண்ட் இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய மண்டே இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 20th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 20th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 20th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 20th அக்டோபர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute, 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 20th அக்டோபர். ஐடி செக்டார், பிஎஸ்யூ செக்டார், ரியாலிட்டி செக்டார் எல்லாமே நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப்பில் வந்து வந்திருக்காங்க. ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். இதனுடைய வேலிடிட்டி 2 days இருக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்களோ எந்த அளவுக்கான மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ மேபி நமக்கு சேம் பேட்டர்ன் வந்து நமக்கு கண்டினியூ ஆகலாம். மேபி அது ஒன் சைட் ராலியாக கூட இருக்கலாம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஐடி செக்டார் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு குட் செட்டப். ஐடி செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி
மண்டே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா இதான் வந்து 1240 to 1245 கேண்டில் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது லாங், லோ கட் ஆகி க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட், ப்ரீவியஸாக இருக்கிற ஹை அண்ட் லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் டைம் ஈக்குவல் டு நம்பர், அதுதான் டி ஈக்குவல் டு என் செட்டப். டைமும் நம்பரும் சேர்ந்து வராங்க அப்படின்னா, உதாரணமாக இன்னையுடைய வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து நிஃப்டி வந்து இன்னைக்கு டி ஈக்குவல் டு என் செட்டப்பில் வந்திருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், அதையும் நீங்கள் பாருங்கள். டி ஈக்குவல் டு என் செட்டப் வந்து மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ். ரீசன் வந்து அது ஒரு ஹையாகவோ அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் நிஃப்டி டைமிங் கேண்டில் மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஹை அண்ட் லோ, பிக்கும் சேர்த்து நமக்கு மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் ஆர் பேங்க் நிஃப்டி 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அந்தந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸினுடைய எய்ம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் வந்து ரிஸ்க் லெவல் கம்மியாக இருக்கும் அங்கே என்ட்ரி கொடுப்பது மட்டுமே நம்மளுடைய எய்ம். பட் இது மாதிரி மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் ஃபார் நிஃப்டி, மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி இருப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு இது இல்லை. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டாக இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.